வணக்கம். இந்து மதத்தில் நாகப்பாம்பின் முக்கியத்துவம். இந்து மதத்தில் நாகப்பாம்பு கோப்ரா மிகவும் ஆழமான மற்றும் பன்முகத் தன்மையைக் கொண்ட ஒரு அடையாளமாகும். இது சக்தி மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் குறிக்கிறது. முக்கிய தெய்வங்களின் அடையாளங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் தத்துவங்களோடு இது பின்னிப் பிணைந்துள்ளது. 1. முக்கிய தெய்வங்களுடன் உள்ள தொடர்பு. சிவபெருமான். சிவபெருமானின் கழுத்தில் வாசுகி என்ற நாகம் சுருண்டிருப்பதே மிகவும் பிரபலமான ஒரு அடையாளமாகும். இது பயம், மரணம் மற்றும் காலத்தின் மீதான அவரது வெற்றியை குறிக்கிறது. மேலும் உலகிலுள்ள விஷத்தை அடக்கி வைத்து பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் அவரது சக்தியையும் இது காட்டுகிறது. மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பெரும்பாலும் ஆதிசேஷன் அனந்த சேஷன் என்ற 1000 தலை நாகத்தின் மீது படுத்திருப்பார். இங்கே நாகமானது முடிவில்லாத காலத்தையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் பிரபஞ்ச சக்தியையும் குறிக்கிறது. மானசா தேவி. இவர் பாம்புகளின் அரசியாக வழிபடப்படுகிறார். பாம்புக்கடிகளில் இருந்து பாதுகாக்கவும் செழிப்பு மற்றும் வளத்தை வழங்கவும் இவர் அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது. 2. ஆன்மீக ஆற்றலின் சின்னம் குண்டலினி. யோகா மற்றும் தந்திர மரபுகளில் நாகப்பாம்பு குண்டலினி சக்தி இன் முதன்மை அடையாளமாகும். இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் சுருண்டிருக்கும் பாம்பு போல விவரிக்கப்படுகிறது. தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சியின் மூலம் இது வெளிப்படையும்போது அது மேல்நோக்கி எழுந்து சக்கரங்கள் வழியாகச் சென்று ஒருவருக்கு ஞானத்தை வழங்குகிறது. 3. பூமியின் பாதுகாவலர்கள். இந்து புராணங்களின்படி நாகங்கள் தெய்வீக பாம்பு உயிரினங்கள் பின்வருவனவற்றின் பாதுகாவலர்களாக கருதப்படுகின்றன. மறைக்கப்பட்ட புதையல்கள். பூமியின் செல்வங்களையும் புனிதமான அறிவையும் நாகங்கள் பாதுகாப்பதாக கூறப்படுகிறது. நீர்நிலைகள். ஆறுகள் ஏரிகள் மற்றும் பருவமழையுடன் நாகங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதனால் அவை வளம் மற்றும் விவசாயச் செழிப்பின் அடையாளமாக விளங்குகின்றன. 4. மறுபிறப்பு மற்றும் அழியாமை. பாம்புகள் தனது சட்டையை கழற்றுவதால் அவை மறுபிறப்பு மற்றும் பிறப்பு இறப்புச் சுழற்சியின் சக்திவாய்ந்த அடையாளமாக திகழ்கின்றன. தோலை உரிக்கும் இந்த செயல் பழைய அகந்தையை விட்டுவிட்டு புதிய வடிவம் பெறுவதை உணர்த்துகிறது. 5. கலாச்சார வழிபாடுகள். நாகங்களின் முக்கியத்துவம் கருதி நாக பஞ்சமி போன்ற பிரத்யேக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்நாளில் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் இயற்கையின் சமநிலையில் பாம்புகள் வகிக்கும் முக்கிய பங்குக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பால் ஊற்றி வழிபாடு செய்கிறார்கள். குறிப்பு. பல மரபுகளில் நாகப்பாம்பின் தலையில் உள்ள நாமம் போன்ற குறிகள் தெய்வீக பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்படுகின்றன. இது சில சமயங்களில் கிருஷ்ண பரமாத்மாவின் பாதச்சுவடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. நாகப்பாம்பு அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியான முக்கியத்துவம். இந்தியாவில் நாகப்பாம்பு ஆன்மீக ரீதியாக மதிக்கப்பட்டாலும் அதன் உண்மையான முக்கியத்துவம் என்பது ஒரு உயர்மட்ட வேட்டையாடி ஏபெக்ஸ் பிரீடேட்டர் என்ற அதன் பங்களிப்பிலும் அதன் தனித்துவமான உயிரியல் சிறப்பம்சங்களிலும் அடங்கியுள்ளது. நாகப்பாம்பு ஒரு முக்கியமான உயிரினமாக இருப்பதற்கான அறிவியல் காரணங்கள் இங்கே. 1. சுற்றுச்சூழல் சமநிலை பூச்சி கட்டுப்பாடு. நாகப்பாம்புகள் இயற்கையான உயிரியல் கட்டுப்பாட்டாளர்கள் பயாலஜிக்கல் கண்ட்ரோலர்ஸ் ஆகும். விவசாய தாக்கம். இவை முதன்மையாக எலிகள் மற்றும் பெருச்சாளிகளை உணவாக கொள்கின்றன. எலிகள் பயிர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு நோய்களையும் பரப்புகின்றன. எலிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாகப்பாம்புகள் மறைமுகமாக உணவுப் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. உணவுச் சங்கிலி. பல சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இவை உயர்மட்ட வேட்டையாடிகளாகச் செயல்படுகின்றன. இவை தாம் வேட்டையாடும் உயிரினங்களுக்கும் தங்களை வேட்டையாடும் விலங்குகளுக்கும் கீரி அல்லது கழுகுகள் போன்றவை இடையே ஒரு சீரான சமநிலையை பராமரிக்கின்றன. 2. மருத்துவ மற்றும் உயிர்வேதியியல் மதிப்பு. நாகப்பாம்பை ஆபத்தானதாக மாற்றும் அதன் விஷம் நவீன மருத்துவத்திற்கு ஒரு சுரங்கமாகும். இதன் விஷம் புரதங்கள் மற்றும் என்சைம்களின் குறிப்பாக நியூரோடாக்சின்கள் ஒரு சிக்கலான கலவையாகும். எதிர் நச்சு தயாரிப்பு. விஞ்ஞானிகள் நாகப்பாம்பின் விஷத்தை பயன்படுத்தி ஆன்டிவெனம் தயாரிக்கின்றனர். இது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது. மருந்து உருவாக்கம். இதன் விஷத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் பின்வரும் நோய்களுக்கான சிகிச்சையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இரத்த அழுத்தம். விஷத்திலுள்ள சில நச்சுகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருந்துகளை உருவாக்க உதவுகின்றன. தீராத வலி. மார்பினுக்கு மாற்றாக அடிமைப்படுத்தாத வலி நிவாரணிகளை உருவாக்க இதிலுள்ள பெப்டைட்ஸ் ஆராயப்படுகின்றன. புற்றுநோய் மற்றும் அல்சைமர். புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்கவும் அல்லது நரம்பு பாதைகளை சீரமைக்கவும் இதிலுள்ள நச்சுகள் எவ்வாறு உதவுகின்றன என்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். 3. பரிணாம தகவமைப்பு. நாகப்பாம்பு நஜா இனம் பரிணாம உயிரியலின் ஒரு அதிசயம். படம் எடுத்தல் தற்காப்பு அமைப்பு. இது தனது கழுத்து எலும்புகளை விரிவுபடுத்தி படம் எடுப்பது ஒரு சிறப்பான உடல் அமைப்பாகும்.
இது எதிரிகளை எச்சரிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும். நேரடியாக சண்டையிடாமல் தனது உருவத்தை காட்டியே எதிரியை விரட்ட இது உதவுகிறது. நரம்பு நச்சு உத்தி. மற்ற பாம்புகளைப் போலல்லாமல் நாகப்பாம்புகள் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நச்சுகளை பயன்படுத்துகின்றன. இது இரையை மிக விரைவாகச் செயலிழக்கச் செய்யும் ஒரு திறமையான பரிணாம பண்பாகும். 4. பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுட்டி இனங்கள். நாகப்பாம்புகள் சுட்டி இனங்கள் இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உணவுச் சங்கிலியில் உயரத்தில் இருப்பதால் இவற்றின் ஆரோக்கியம் மற்றும் எண்ணிக்கை அந்த ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கிறது. வாழிடத் தொடர்பு. ஒரு பகுதியில் நாகப்பாம்புகள் செழிப்பாக வாழ்வது அங்கு போதுமான தாவரங்கள் நீர் மற்றும் இரை பன்முகத்தன்மை இருப்பதை காட்டுகிறது. மரபணு பன்முகத்தன்மை. பல்வேறு வகையான நாகப்பாம்புகளைப் பற்றி படிப்பது சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் புவியியல் தடைகள் ஊர்வனவற்றின் பரிணாம வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது. 5. உடல் வெப்ப ஒழுங்குமுறை மற்றும் உயிர்வாழ்தல். குளிர் இரத்த பிராணிகளான நாகப்பாம்புகள் தங்கள் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கச் சிறந்த நடத்தை முறைகளை கொண்டுள்ளன. இது அடர்ந்த காடுகள் முதல் வறண்ட சமவெளிகள் வரை பல்வேறு காலநிலைகளில் அவை உயிர்வாழ உதவுகிறது. மனித குடியிருப்புகளுக்கு அருகாமையில் வாழ்ந்தாலும் எளிதில் கண்ணில் படாமல் தப்பிக்கும் அவற்றின் திறன் ஒரு முக்கியமான நடத்தை ஆய்வுக்குரிய எத்தாலஜிக்கல் ஸ்டடி விஷயமாகும். நன்றி.